முருகனின் கோபத்தை போக்க அன்னை பார்வதி தேவி தன் கைகளாலேயே தயாரித்த உணவு பற்றி தெரியுமா? ஞானப்பழம் தனக்கு கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் சிறுவன் முருகன் தனது ஆடை அணிகலன்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு பழனி மலை உச்சியில் வந்து நின்றார். சிவபெருமானும் பார்வதியும் எவ்வளவோ சமாதானம் செய்தும் முருகனின் கோபம் தணியவில்லை. தன் செல்ல குழந்தையின் கோப முகத்தைக் கண்டு அன்னை பார்வதியின் உள்ளம் உருகியது. அவனது கோபத்தை குளிர்வித்து அவனுக்கு புத்துணர்ச்சி தர ஒரு தெய்வீக உணவை சமைக்க எண்ணினார். காட்டில் கிடைத்த 5 மிக தூய்மையான இயற்கையான பொருட்களை பார்வதி தேவி தேர்ந்தெடுத்தார். அவை வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, நெய், தேன், கற்கண்டு. பார்வதி தேவி எந்த ஒரு உபகரணங்கள் பயன்படுத்தாமல் தன் தாய்மையின் அன்பு நிறைந்த சொந்த கைகளாலேயே அந்த 5 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து பிசைந்தார். அப்படி பிசையும் போது அவரது கைகளில் இருந்து வெளிப்பட்ட சக்தி அந்த உணவை சாதாரண உணவிலிருந்து அமிர்தமாக மாற்றியது.